மாநாடுக்கு எப்படி கேக்குறாங்க? இன்னைக்கு மாநாடு வந்து இல்லப்பா இல்ல இங்க எப்படி இன்னைக்கு இல்லப்பா அன்னைக்கு எப்படி போனீங்க? மாநாட்டு அன்னைக்கு அரியலூர்ல விடிய காலம் 3 மணிக்கு ட்ரெயின் ஏறி திருச்சி வந்துட்டு திருச்சியில இருந்து அதுல்யா ட்ரெயின்ல ஏறி மதுரை வந்துட்டு மதுரையில இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாநாட்டுக்கு போயிட்டேன். எப்படி பண்ணீங்க? பெரிய பஸ் வந்து காரியப்பட்டி பஸ் ஏறி 76ஆம் நம்பர் பஸ் ஏறி மாநாட்டு திடல்கிட்டே போய் இறங்கிட்டேன். அங்க நிர்வாகிகள் யாருமே உங்களை கூட்டு வரல? இல்லை, நான் இண்டிவிஜுவலாக தான் வந்தேன். இல்லப்ப உங்ககிட்ட வந்து புஷியானந்த் தரப்புல எதுவும் பேசுறாங்க? விஷயம் தான் அவங்க தரப்புல இருந்து எதுவும் பேசுறாங்களா? உங்களை எதுவும் மிரட்டுறாங்க? இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. யார் பண்றாங்க? நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டு இருக்கு. யாருன்னு சரியா சொல்றாங்க போன்ல? இல்ல உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேக்குறாங்களா? என்ன மாதிரி திரட்டன்னு கேக்குறாரு. என்ன போய் மிரட்டுறாங்க? அதான் நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. உண்மைனா நீங்க என்ன நடந்தது சொல்றவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2-3 நாளா இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சியிலிருந்து பேசுறாங்களா? கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. கட்சியில எந்த தாவேக்கால இருந்து பேசுறாங்க? தாவேக்கால தான் பேசினாங்க. வேற யாரெல்லாம் பேசுறாங்க? இல்லப்பா பொதுவா மிரட்டல் வந்துதாங்க. வாபஸ் கம்ப்ளைண்ட் வாபஸ் உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோனை வச்சிருக்கேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். என்ன விஷயம்னா, அவர் வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தர். நீ அத்துமீறி ரேம்ப்ல வந்து மேலே ஏறி அவரை போய் இது பதிலுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த விளைவுல நீங்க சந்திப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு தாக்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் அவரோட ரசிகரா ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனேன் தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோட நான் எதுவும் பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிசையில் தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது. எனக்கு நீதி வேணுங்கிற வேற ஒன்றும் கிடையாது. இல்லை பிரதர், இப்போ பவுன்சர் தள்ளி விட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கம்பியை தொங்கிட்டு நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எப்படி தள்ளி விட்ட மாதிரி ஆகும்? தூக்கி வீசினால தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். இல்ல இப்ப கிரீஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, ஏறக்கூடாது. அதெல்லாம் வந்து தடுப்பு நடவடிக்கை தானே. அதை மீறி தெரியல, கிரீஸ் போட்டுருவாங்களா என்னன்னு அது தெரியல. பிளாக் கலர்ல பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். வேற கட்சியில இருந்து இல்லை, என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது.